முக்கியமான காலகட்டம், ஒரு நெருக்கடியான காலகட்டம் பாமகவுக்கு. இந்த நிலையில இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்குது. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா? இல்ல, வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொதுக்குழு தான் இந்த பொதுக்குழு. சட்டத்தின்படி, சட்டத்தின் அடிப்படையில் யார் யாரோ தவறாக ஐயாவிற்கு கருத்துக்களை சொன்னாலும் நீதியரசர் இது சட்டத்தின்படி நடக்கின்ற பொதுக்குழு என்று அனுமதிக்கப்பட்டு நடைபெறுகின்ற பொதுக்குழு. இந்த பொதுக்குழுவிலும் கூட மருத்துவர் ஐயாவின் புகழுக்கோ எந்தவித களங்கமும் ஏற்படுத்தாத வகையில் தான் இந்த பொதுக்குழு நடைபெறும். இதுவரை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பொதுக்குழு கூட்டம் இல்லாமல் நடந்ததில்லை. முதல் முறையா அவர் இல்லாத, கலந்து கொள்ளாத ஒரு பொதுக்குழு கூட்டமா இந்த கூட்டம் இருக்கு. அது மன வருத்தம் தான். எங்க எல்லாருக்கும், இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே மன வருத்தம் தான். அந்த மன வருத்தத்தோடு தான் நிக்கிறோம். ஏன்னா கால சூழ்நிலை, ஏதோ ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அவரை ஒதுக்கிவிட்டு செய்ய வேண்டும் என்றெல்லாம் யாருக்கும் எந்தவித எண்ணமும் கிடையாது. மருத்துவர் ஐயாவுடன் தான் சின்னையாவும் பயணிப்பார். அவர் இந்த நிமிஷம் வரை எந்த இடத்திலும் அவருடைய புகழுக்கோ அவருடைய இதுக்கோ களங்கம் விளைவிக்கின்ற வகையில் எந்த செயலும் செயல்படவில்லை. அதன் அடிப்படையில் தான் இங்க இருக்கக்கூடிய அனைவரும் மருத்துவர் சின்னையாவின் பின்னால் நாங்கள் நிற்கிறோம். சட்ட விதிகள் ஏதாவது மாற்றம் செய்யப்படுமா? வாய்ப்பு இல்லைங்க. சட்ட விதிகளில் யாராலும் மாற்றம் எல்லாம் அவ்வளோ எளிதில் செய்துவிட முடியாது. சட்ட விதம் என்றது இன்றைக்கு நேற்று ஏற்பட்டதில்லை. மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சியை துவங்கிய காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட சட்ட விதி. அதற்கு பிறகு ஒரே ஒரு முறை தான் அதில் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நடக்கும். அதில் எந்தவித மாற்றமும் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். தேர்தல் நேரம் இது. பாமக தொடர்ந்து பல காலகட்டங்களில் தேர்தலில் தோல்விகளை செலுத்துகிறாங்க. இப்போ ரெண்டு பிளவா இருக்கும்போது அது ஒரு தாக்கத்தை உண்டாக்காதா? இது பிளவு என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது. மன வருத்தம் இருக்குது. கட்சி தொண்டர்கள் மடியிலும் கூட மன வருத்தம் இருக்கு. அது காலப்போக்கில் சரியாயிடும், மிக விரைவில் சரியாயிடும். எல்லாரும் சொல்ற மாதிரி அனைவரும் எதிர்பார்க்கிறோம். மருத்துவர் ஐயா அவர்கள் சின்னையாவை மிக விரைவில் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னால் அடுத்த நிமிஷத்திலிருந்து அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக உத்வேகத்துடன் புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நாளைக்கு அன்புமணியை புறந்தள்ளிட்டு பூம்புகார்ல ஒரு மகளிர் மாநாட்டை மருத்துவர் ராமதாஸ் நடத்துறார். இந்த கூட்டத்தை எப்படி நடைபெறுகிறது? அதான் காலத்தினுடைய கட்டாயமாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காலத்தினுடைய கட்டாய புறந்தள்ளி விட்டு நடத்த வேண்டும் என்று யார் எண்ணுகிறார்கள் என்பது தெரியவில்லை. மீண்டும் சொல்கிறோம், மருத்துவர் ஐயா அவர்கள் தானாக முன்வந்து அப்படி ஒரு செயலை அவர் என்றைக்குமே செய்ய மாட்டார். ஏன்னா அவர் தான் வளர்த்தெடுத்தது, இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்ததும் அவர் தான், எங்களை எல்லாம் வளர்த்தெடுத்ததும் அவர் தான், மருத்துவர் சின்னையாவை வளர்த்தெடுத்ததும் அவர் தான். ஏதோ ஒரு காலகட்டம் அவரை அப்படி சொல்ல வைக்கிறது என்று சொன்னால் அது காலப்போக்கில் மாறும் என்று தான் நாங்களாம் நம்புறோம். மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றது எங்களுடைய எண்ணம். அந்த ஆர்வத்தோடு தான் நாங்கள்லாம் இருக்கிறோம். தீர்மானத்தை பொறுத்தவரை கட்சியினுடைய தலைமை தான் முடிவு பண்ணும். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆர்வம் மீண்டும் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான்.